Hi viewers, welcome to episode 24 of Rama the Misinterpreted Hero. நான் ஏற்கனவே என்னோட போன எபிசோடில் சொன்ன மாதிரி இது ஸ்பெஷல் எபிசோடாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த எபிசோடில் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் நடந்த விவாகத்தை பற்றியும் எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட அவதாரமான தன்வந்திரியை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வித் நோ ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே என்னோட போன வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் விஸ்வாமித்திரர் அவர் கூட கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி கூப்பிட்டு போகும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் கஷ்டம் தெரியாமல் இருக்கணும்னு இருக்கா. வழியில் நிறைய கதைகள்லாம் சொல்கிறாரு. அப்படி கதைகளாக சொல்லிட்டு போகும்போது ராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை எப்படி கடைஞ்சாங்க, அந்த பார்க்கடல் கடைஞ்ச கதையை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு விஸ்வாமித்திரர் ஏற்கனவே நான் போன எபிசோடில் தான் சொன்ன மாதிரி பார்க்கடல் கடைஞ்ச கதைகளை சொல்லிட்டு இருக்காரு. இந்த எபிசோடில் அதோட கண்டினியூட்டி தான். நான் ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரி பார்க்கடல்லேருந்து நிறைய மணிகளும் ஹாலாஹால விஷயம்ன்றதும் வந்ததுன்னு பார்த்தோம். இந்த எபிசோடு அதுக்கப்புறம் என்னென்ன வந்ததுன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கப்புறம் பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி வராங்க. மகாலட்சுமியை பார்த்தோடனே தேவர்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாயிருது. மகாலட்சுமி எப்படி இருந்தாங்கன்னா, மகாலட்சுமியோட 4 கையில் மேல் 2 கையில் தாமரை மலர்கள் இருந்தது. சிவப்பு ஆடை அணிஞ்சிட்டு இருந்தாங்க. மகாலட்சுமி உடம்புல ஃபுல்லாக சர்வாபரண பூஷியா அவ்வளோ அதி சௌந்தரியமாக வெள்ளை நிறத்தில் இருந்தாங்க. அந்த மகாலட்சுமிகிட்ட தாமரை மலர்கள் மாதிரி நிறைய மலர் மாலைகள்லாம் இருந்தது. அந்த மகாலட்சுமி வந்ததை பார்த்து இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி மகாலட்சுமிகிட்ட கேட்குறாரு, நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் எங்களோட அபிஷேகத்தை ஏற்றுக்கணும்னு சொன்னதுக்கு மகாலட்சுமியும் சரின்னு ஏற்றுக்கிறாங்க. இந்திரன் எப்படி அந்த அபிஷேகம்லாம் பண்ணுறாருன்னா, அஷ்டதிக்கஜங்கள் இந்த உலகத்தில் 8 யானைகள் இருக்கும். அந்த 8 யானையும் கொண்டு வந்து நிற்க வச்சு அந்த 8 யானைகள்கிட்டையும் ஒவ்வொரு குடத்தில் தீர்த்தம் கொடுத்து அந்த தீர்த்தத்தால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ணும்போது ரிஷிகள்லாம் ஸ்ரீ சுக்தோன்ற மந்திரத்தை சொல்கிறாங்க. அந்த மகாலட்சுமி அபிஷேகத்துக்காக காமதேனுன்ற பசு பால், தயிர், மற்ற அபிஷேக வஸ்துக்கள்லாம் தருது. அதே மாதிரி நல்ல மலர்களுக்கெல்லாம் தேவதைகள் இருப்பாங்க. அந்த தேவதைகள்லாம் நாங்கள் எங்களோட பூலேருந்து நாங்களே தேன் அந்த மகாலட்சுமி மேலே சொரிகிறோம், நாங்கள் அந்த தேன் அபிஷேகத்துக்கு எடுத்துக்கோங்கன்னு அந்த மலர்கள்லாம் அந்த மலர்களோட தேன் கொடுக்குது. இப்படியே மகாலட்சுமியோட அபிஷேகம் முடிஞ்சோடனே மகாலட்சுமி தேவர்களுக்கு அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, ஆதிலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமின்னு 8 உருவத்தோட தேவர்களுக்கு காட்சி தராங்க. அந்த 8 உருவத்தை தான் நம்ம அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோம். அந்த அஷ்டலட்சுமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அசுரர்களுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, இந்த மகாலட்சுமியை நம்ம கூடயே தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு அசுரர்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ மகாலட்சுமி, நான் பிரம்மா சொல்கிறாரு, மகாலட்சுமியை நீங்கள் தூக்கிட்டு போக வேண்டாம், இது யார் யாருக்கெல்லாம் மகாலட்சுமி வேணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாரும் வரிசையாக நில்லுங்க, அவங்களில் மகாலட்சுமிக்கு யார் கூட போகணும்னு ஆசை இருக்கோ அவங்க கூட மகாலட்சுமி போட்டோம், அவங்க கழுத்தில் மகாலட்சுமி மாலை போட்டோம்னு சொல்லிடுறாங்க. இதுதான் உலகத்தில் நடந்த முதல் ஸ்வயம்பரம். எல்லா தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே வரிசையாக நிற்கிறாங்க. ஆனால் மகாவிஷ்ணு ஒரு ஓரமாக நிற்கிறாரு. ஈவன் தோ பார்க்கடல் கடைகிறதுல ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்து மந்திரமலையை முதுகலை தாங்கிட்டு இருந்தாலுமே அவர் எனக்கு கிடைச்சா ஒன்றும் எனக்கு இது மேலாம் அவ்வளோ ஆசை இல்லைன்ற மாதிரி ஓரமாக ஒதுங்கி நின்னாரு. அந்த குணத்தை பார்த்து மகாலட்சுமி, நான் இவரை தான் நான் விவாகம் பண்ணிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட கழுத்தில் மாலை போடுறாங்க. மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கல்யாணம் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து வராங்க. அதனால மகாலட்சுமியை பார்க்கடலோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க, சமுத்திரராஜனோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. சமுத்திரராஜன் அப்பா ஸ்தானத்துல இருந்து மகாலட்சுமிக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறாரு. மகாவிஷ்ணு அதனால்தான் பார்க்கடல்ல இருக்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் சிவபெருமானும் பார்வதியோட அப்பாவான பர்வதராஜனோட கைலாய மலையில இருக்கணும்னா அவரும் வீட்டோட மாப்பிள்ளை தான். நம்ம தர்மம் இப்போ தான் எல்லாரும் சொல்றாங்க, ஃபாரின்லலாம் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிடுவாங்க. அந்த ஹேபிட்லாம் முதல்ல ஆரம்பிச்சது நம்மளோட புராணங்கள்ல தான். மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் விவாகம் நடக்குது. இதை பார்த்து தேவர்கள்லாம் மகாலட்சுமிகிட்டையும் மகாவிஷ்ணுகிட்டையும் கேட்குறாங்க, நாங்கள் எப்பவுமே இந்த மகாலட்சுமியும் விஷ்ணுவும் இருக்கிற இந்த சேர்த்தியான உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இந்த பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, இந்த ரூபத்தோட நீங்கள் யாருக்கு என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கணும், இப்படிலாம் மகாவிஷ்ணுவோட தேவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு மகாவிஷ்ணுவும் சொல்கிறாரு, நான் என்னாலையும் எப்பவுமே மகாலட்சுமியை விட்டு இருக்க முடியாது,
அதனால என்னோட இடது மார்புல ஸ்ரீவத்சம்னு ஒரு மரு இருக்கும், அந்த மருவில் மகாலட்சுமியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ரீனிவாசனிடுறாரு. இன்னைக்குமே நம்ம திருப்பதியில் பார்த்தோம்னா பெருமாளோட 2 சைடுமே 2 மகாலட்சுமி வச்சிருப்பாங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அந்த மகாவிஷ்ணுவோட நெஞ்சில் எடுப்பாங்க. அதில் அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த லக்ஷ்மியோட அச்சு நமக்கு வரும். அந்த அச்சை வந்து நம்ம வக்ஷலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் வீட்டிலலாம் வக்ஷலட்சுமி இருக்கோ அவங்களுக்குலாம் ரொம்ப விஷ்ணுவோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்கள் இன்னும் பார்க்கடல் கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்க்கடல்ல இருந்து தன்வந்திரி பகவான் வராரு. இந்த தன்வந்திரி பகவான்றவரும் மகாவிஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் தான். இந்த அவதாரத்துல அவர் ஏன் எடுத்திருக்காருன்னா, அவர் அமிர்த கலசத்தை அவர் கையில கொண்டு வந்திருக்காரு. அவர் அமிர்த கலசத்தோட சேர்ந்து நிறைய மூலிகைகளையும் கொண்டு வராரு. அதனால்தான் தன்வந்திரியை நம்ம ஆயுர்வேதத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். இந்த தன்வந்திரியோட கையில இருக்கிற அமிர்தத்தை பார்த்து அசுரர்களுக்கு ஒன்று தோணுது, நம்ம தான் வந்து இந்த பார்க்கடல் கிடைக்கிறதுக்கு இந்த மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம், அதனால இந்த தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்காம நம்மளே முழு அமிர்தத்தையும் கொண்டு போயிடணும் அப்படின்னு அசுரர்கள்லாம் தன்வந்திரியிட்ட இருந்து பிடுங்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.